Hello friends, welcome to Max with Karthi channel. இன்னைக்கு நம்ம 10th standard mathematicsல chapter 1 relations and functionsல topic relationsல பாத்தீங்கன்னா example 1.4 and example 1.5 பார்க்க போறோம். Let a is equal to 3, 4, 7, 8 and b is equal to 1, 7, 10. Which of the following sets are relations from a to b? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ மூணு ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எதெல்லாம் வந்து ரிலேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். So R1 is equal to 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. R2 is equal to 3, 1, 4, 12. R3 is equal to 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7 and 8, 10. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க மெத்தடில் நான் அதை சால்வ் பண்ணுறேன். பட் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் சம் நம்ம போடுவோம். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணலாம். வேறின் அதில் வந்து வேற ஒரு மெத்தட் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு நம்ம புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். பட் நீங்கள் எந்த மெத்தட் போட்டாலும் கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 7, 8 கிராஸ் 1, 7, 10. ஓகேங்களா? இப்போ ஏ கிராஸ் பி என்ன? 3, 1, 3, 7, 3, 10, 4, 1, 4, 7, 4, 10, 7, 1, 7, 7, 7, 10, 8, 1, 8, 7, 8, 10. ஓகேங்களா? இதான் ஏ கிராஸ் பி. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? R1 வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ரிலேஷன். ஓகே, ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பியான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா, இப்போ இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஏ கிராஸ் பியில் இருக்கான்றது பார்ப்போம். 3, 7, 3, 7 இருக்குது. 4, 7, 4, 7 இருக்குது. 7, 10, 7, 10 இருக்குது. 8, 1, 8, 1 இருக்குது. ஸோ R1 is a subset of A cross B. ஓகேங்களா? And so R1 is a relation from A to B. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் 3, 1 இருக்கான்னு பார்ப்போமா? 3, 1 இருக்கு. 4, 12, 4, 12 இல்லை, 4, 12 இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 4, 12 பிலாங்ஸ் டு, இந்த சிம்பிள் பிலாங்ஸ் டு R2, பட் 4, 12 does not belong to A cross B, and so R2 is not a relation from A to B. ஓகேங்களா? இப்போ தேர்ட் 3, 7, 3, 7 இருக்கு. 4, 10, 4, 10 இருக்கு. 7, 7, 7, 7 இருக்கு. 7, 8, 7, 8, 7, 8 இல்லை, இதுக்கு ஒரு டாட் வச்சுக்கலாம். 8, 11, 8, 11 இல்லை. 8, 7, 8, 7 இருக்கு. 8, 10 இருக்கு. இப்போ 7, 8 இருக்கான்னு இதோட செக் பண்ணிப்போம். 7, 8 இல்லை. 8, 11, 8, 11 இருக்கா? அதுவும் இல்லை. ஸோ ஒன்று இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ரிலேஷன் இல்லை. ஸோ அதனால் நம்ம 7, 8 belongs to R3, but seven, 8 does not belong to A cross B ன்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? and so R3 is not a relation from A to B. புரியுதுங்களா? இங்கே 7, 8 எங்கேயுமே இல்லை. 8, 7 இருக்குது, பட் அது வந்து வேறு. 8, 7 வேறு. 7, 8 இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம், அது இல்லை. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 4, 12, இங்கே 12ன்ற நம்பரே இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி டஸ் நாட் பிலாங் டு A cross B, and so R3 is not a relation from A to B. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். The arrow diagram shows a relationship between the sets P and Q. Write the relation in set builder form, roster form. What is the domain and range of R? இப்போ வந்து ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க.
செட் பி செட் கியூ. செட் பியில் 5 6 7 8 அப்படின்னு 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. கியூவில் வந்து 3 4 5 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அவங்க ஃபஸ்ட்டு கேட்டதுன்னா செட் பில்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ் கமா ஒய். ஓகே, இங்கே எக்ஸ் கமா ஒய் நான் எங்கே எழுதுறேன்னா எக்ஸ் is a element in the x is any element in the set P and y is the any element in set Q such that இப்போ நம்ம கண்டிஷன் எழுத போகிறோம். இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் 5 வந்து 3யோட ரிலேட்டில் இருக்குது, 6 வந்து 4 ரிலேஷனில் இருக்குது, 7 வந்து 5யோட ரிலேஷனில் இருக்குது. இப்போ இந்த 3 ரிலேஷன்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் காமனாக இருக்கும். 5க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. 6க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. 7க்கும் 5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. ஸோ இதுதான் ஒரு காமன் ஃபேக்டர். இந்த காமன் ஃபேக்டர் நம்ம கண்டிஷனாக எழுத போகிறோம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 5ஆக இருந்துச்சுன்னா y எவ்வளோவா இருக்கும்? 5 மைனஸ் 2 3. ஓகேங்களா? 6 எக்ஸுன்ற இடத்துல 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 2 4. 7 அப்படின்றத எக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 2 5. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் இப்போ 8 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 8 இஸ் ஈக்குவல் டு y இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 2 6 வருது. பட் ஆனால் 6ன்ற எலிமெண்ட் இங்கே கியூ செட்லேயே இல்லை. அப்போது நம்ம இங்கே ஒரு கண்டிஷனில் அடிஷ்னலாக ஒன்று ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்றது மேண்டேட்டரி ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஒய் பிலாங்ஸ் டு கியூ அதை முக்கியமாக ஆட் பண்ணணும். ஏன் இதை நம்ம முக்கியமாக ஆட் பண்ணுறோன்னா y பிலாங்ஸ் டு க்யூனா அப்போனா தான் அந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகும். எக்ஸ் கமா y. இப்போது எக்ஸுன்ற இடத்துல நான் 8 போடுறேன். ஓகேங்களா? ஆனால் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, 8ன்றது பிலாங்ஸ் டு பி. ஸோ 8 மைனஸ் 2 6 வருது. ஆனால் y பிலாங்ஸ் டு க்யூன்னு வரும்போது 6ன்ற எலிமெண்ட் க்யூ செட்டில் இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு த செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர் வந்து நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் ரொம்ப ஈஸிங்க. ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன் ஆஃப் ஆர்னு எழுதிப்போம். ஸோ டேரெக்டாக டயக்ராம் பார்த்து எழுதிக்கலாம். 5, 3 இதெல்லாம் ரிலேஷனில் இருக்கோ டேரெக்டாக நம்ம எழுதுகிறோம். 6, 4 7, 5 அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். டொமைன் அப்படின்னா என்ன? டொமைன் ஆஃப் ஆர், ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஓகே, டொமைன்றது ஒன்றும் இல்லை, எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து பி டு கியூவில் வந்து லிங்க்கில் இருக்கோ ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை நம்ம வந்து எடுக்கணும். இதில் டொமைன்றது 5, 6, 7. ஸோ இந்த 3 தான் ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க ரிலேஷனில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஸோ அதை நம்ம எழுதுகிறோம். ரேஞ்சுன்றது இந்த என்ன சொல்கிறது, செட் கியூவில் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் ரிலேஷனில் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸை ரேஞ்சுன்னு சொல்லுவோம். 3, 4, 5. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் 1.4 அண்ட் 1.5 பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் 1.4 வந்து நம்ம எக்ஸைஸ் சம்ஸ் வரும், எக்ஸைஸ் 1.2 சம்ஸ் வரும். அந்த சம்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேறு மெத்தடில் நான் போட்டு காமிப்பேன். அதில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ வெயிட் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ். அதே நேரத்தில் ப்ளீஸ் என்ஷூர் லைக்கிங் அவர் வீடியோ ஆஸ் வெல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இதேமாரி பல வீடியோஸ் நமக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்துக்கிட்டே இருக்கும், அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.